சான்றோர் பெருமக்களுக்கு ஹார்போ திரை இசைக்குழுவின் மற்றும் சேஷாத்திரி இசைப்பள்ளியின் அன்பு கலந்த வணக்கங்கள். திரை இசை இன்னிசை கச்சேரிகளை நடத்தவும், இல்ல நிகழ்வுகளாக இருந்தாலும், பொது நிகழ்வுகளாக இருந்தாலும், பக்தி கச்சேரியாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பிள்ளைகள் இசையை பயில்வதற்கும் எங்களது திரையில் காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கௌரி மனோகரி என்ற ராகத்தில் அமைந்த ஒரு அருமையான பாடல். சாதாரணமாக ஏதோ பாடுதுன்னு நினைக்காதீங்க, அந்த ஸ்கேல் கரெக்டாக பாடுறாங்க. ஐ பிச், இந்த பாப்பாக்கு ஐ பிச்சில் பாடுறது ரொம்ப கஷ்டம். சின்ன பசங்களாம் ஐ பிச், ரொம்ப ஐ பிச்சில் பாடுவாங்க. நம்ம ஆண்கள் பாட முடியாது. அப்படிப்பட்ட கௌரி மனோகரி ஈஸ்வரனுக்கு பிடித்த ஒரு ராகம். இந்த ராகம் தான் பாட்டும் நானே பாவம் நானே, அந்த சாயல் கொடுக்கும். இந்த 2 பாட்டு கேட்டு பாருங்க. திருவிளையாடல வர பாட்டும் நானே. கௌரி மனோகரி 72 மேலகரத்தில் 23வது மேலகரத்த ராகம் கௌரி மனோகரி ராகம். அந்த ராகத்தில் சிறப்பாக பாடிய செல்வி ராதிகா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஆர்போ இசைக்குழு முதன் முறையாக போலூர் நகரிலே, இந்த பகுதியிலே முதன் முறையாக எங்களுக்கு வாய்ப்பளித்த லயன்ஸ் கிளப் 60க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் மற்றும் போலூர் நகர பொதுமக்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், வணிக பெருமக்கள், அரசியல்வாதிகள், அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள், விவசாய பெருமக்கள் அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இந்த ஆர்போ இசைக்குழு இதே இடத்திலே அனுமன் ஜெயந்திக்கு நடத்த உங்களுடைய பொற்பாதங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். லயன்ஸ் கிளப், அனைத்து லயன்ஸ் கிளப் மற்றும் விழாக்குழுவிற்கு ஒரு அன்பான வேண்டுகோள். 3 ஆண்டு காலம் எங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுங்கள். சிறப்பாக, இதைவிட சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி தருகிறோம். போலூர் நகரிலே ஒரு ஒப்பற்ற ஆர்போ இசைக்குழு 2006 முதல் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இசைக்குழு 8 ஆண்டுகளுக்கு மேலாக கொம்மனந்தல் நகரத்திலே அமைந்தது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே போலூர் நகரிலே அலுவலகம் நடத்தி ஆர்போ இசைக்குழு நடத்தி வருகிறோம். திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள், ஆலய விழாக்கள், ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, ஐயப்பன் விளக்கு பூஜை, பொது பூஜை மற்றும் புதுமனை புகுவிழா, அரசியல் பொதுக்கூட்டம், அனைத்து அரசியல் பொதுக்கூட்டம், அனைத்து இசை நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பாக குறித்த நேரத்தில் நடத்தி தருகிறோம் ஆர்போ இசைக்குழு என்பதை தெரிந்து கொண்டு, இசை நிகழ்ச்சியை தொடர்ந்து சமீபத்திலே நம்மை விட்டு மறைந்த 2003 தமிழ்நாட்டின் 10வது கொடை வள்ளல், புரட்சி கலைஞர், அன்னதானத்துக்கு என்றே பெயர் பெற்றவர். அப்படிப்பட்ட புரட்சி கலைஞர் நடித்த அந்த நல்லவருக்காக ஒரு அருமையான பாடலை ஆர்போ இசைக்குழு நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றென்றும் உலகம் இருக்கின்ற வரை இருக்கும். அந்த வகையில் சர்க்கரை தேவன் என்ற படத்திலிருந்து அருமையான இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து பாடிய ஒரு அருமையான பாடல். ஹலோ, கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆர்போ இசைக்குழுவின் சார்பாகவும், இங்கு இருக்கின்ற பாடல்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் அனைவரின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இன்னும் நிறைய பக்தி பாடல்கள் இருக்கிறது. இப்பொழுது சக்கரை தேவன் என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். நல்ல வெள்ளி கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன், நீ சூடிக்கொள்ள. வாடியும் வாழ்த்திடத்தானே
வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மாவும் மகன்தானே நல்ல வெள்ளை கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. நன்றி. கேப்டன் இந்த நேரத்திலே இதய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்கள் எண்ணற்ற பேருக்கு உலகக்கெல்லாம் படியளந்து அந்த அன்னதானம் செய்தவர். கடையேழு வள்ளல்கள் தமிழகத்திலே இருந்தார்கள். தமிழ் திரையுலகின் முதல் வள்ளல் NS கிருஷ்ணன், கலைவாணர், நகைச்சுவை வேந்தர். இரண்டாவது வள்ளல் புரட்சி நடிகர் பொன்மனச் செம்மல் MGR அவர்கள். மூன்றாவது வள்ளல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். 6 தானங்களை செய்தவர். 6 யானைகளை தமிழகத்தில் இருக்கின்ற கோயிலுக்கெல்லாம் வழங்கியவர். ஒரு யானையை வாங்கி கொடுக்க முடியுமா? இன்றைய தினம் 1 கோடி ரூபாய் ஒரு யானை. யானை இறந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தானத்தை பல தானங்கள் செய்தவர். கல்விக்காக, நாட்டுக்காக தானத்தை செய்தவர் நடிகர் திலகம். அந்த வகையிலே திரைத்துறையில் 4வது வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன். 4வது வள்ளல். இன்னும் எண்ணற்ற பேர்கள் எல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க அப்படிப்பட்ட சக்கரை தேவன் என்ற படத்திலிருந்து ஜேம்ஸ் அவர்கள் பாடலை தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் தொடர் இருக்கிறது.
லா இல்லல்லா இல்லல்லா. ஏடிஎம்கே உயர் ஜி.கே. மகாலிங்கம் எக்ஸ் கவுன்சிலர் ஏடிஎம்கே சூளை வியாபாரம் அள்ளிநகர் போலூர். சூளை வியாபாரம் உயர் ஜி.கே. மகாலிங்கம் எக்ஸ் கவுன்சிலர் ஏடிஎம்கே அள்ளிநகர் போலூர் அவர்கள் 51 ரூபாயும் உயர் ஜி. சம்பத் ஏடிஎம்கே மீனவர் அணியை சேர்ந்த ஏடிஎம்கே மீனவர் அணியை சேர்ந்த உயர் ஜி. சம்பத் போலூர் அவர்கள் ரூபாய் 51 ரூபாயாக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல ஆஞ்சநேயருடைய அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அடுத்தபடியாக திருவிளையாடல் படப்பாடலை கேட்டிருக்கிறார்கள் மற்றும் ஆஞ்சநேயர் பாடல் கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நிகழ்ச்சியுடைய இறுதியிலே பாடப்படும். இசை நிகழ்ச்சியை பாராட்டி போலூர் சுமை தூக்கும் தொழிலாளர் அன்பு நண்பர் நாடக ஆசிரியர் நாடக ஏஜென்ட் உயர்ந்திர சுந்தரம் அவர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர் நம்முடைய பாசமிகு நண்பர் அவர்கள் எங்கு நாடகம் சென்றாலும் அவருக்கு தெரியும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாடகம் எங்கு நடக்கிறது என்று அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட நாடகத்தின் மேல் பற்றுக்கொண்ட இசையின் மேல் பற்றுக்கொண்ட சுந்தரம் அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு எல்லாம் அல்ல இறைவன் நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தை அளிக்க வேண்டும். மண்டலத்தோடு வருட மண்டலம் தாண்டிய பல பெரும் இரவி மண்டலம் கடந்துமே வான நட்சத்திரங்கள் மேகமன் முற்றிட விஸ்வரூபத்தை கொண்டே நானே நானே பலக திசை தாண்டி நின்ற கரிகள் தேவரோடும் கண்டு பயம் கொண்டிடத்திகள் பெரு சேடன் முதல் ஆகிய அஷ்டவிநாகம் கட்டு கரிகட்டு திதி புரிந்த கதிர்குலத்தில் வந்த காகுந்தனோடு தம்பி கண்டனர் ஊருவை எனுமா ராமா
குதிபெற ஆஞ்சநேயர் வந்தே குதிபெற ஆஞ்சநேயர் வந்தே கருடை கோவிந்தம் ஹரி பஜ கோவிந்தம் ஹரி கோவிந்த நாமமே சங்கீதனம் கோவிந்த நாமமே சங்கீதனம் கோவமே சங்கீதனம் மலையாய் எடுத்தாய் நீயே விஸ்வரூபம் எடுத்தாயே புஜங்களை நோக்கி சென்றாயே ராமலட்சுமணை பறந்து சென்றாயே சீதா தாயை போந்தரும் அன்னையே நீ அழுதாயே ராமா பார்வை கிழத்து ராமன் சீதா காட்சி அளித்தார் ராமன் மார்க்கிழத்து ராமன் சீதா ஜெய ஜெய ராம ரகுகுல ராம ஜெய ஜெய ராம ரகுகுல ராம ராம் 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 ராமா அயோத்தி ராமா பாணியில் இந்த ஆர்போ இசைக்குள்ள ஒரு பாடல் பாடினோம். சிறப்பாக பாடிய பரணமில் ஒரு ஆறுமுகம், அது சிறப்பாக தபலை வாசித்த நம்முடைய வாலாஜா புகழ் கார்த்திக் சார் நாடகத்திலிருந்து வந்தவர், அதாவது நாடக பாணியை வாசிக்கிறார். எந்தெந்த பாட்டுக்கு எப்படி வாசிக்கணும் அப்படி வாசித்தா தான் நல்லா இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட அவருக்கும் நம்முடைய வேலூர் புகழ் எழுந்து நில்லுங்க சார் சிவா சார், பிரபல பேட் பிளேயர் மற்றும் ட்ரம் பிளேயர் சிவா சார் அவர்களுக்கும் இங்கே சிறப்பாக வாசித்துக் கொண்டிருக்க என்னுடைய மாணவர் விவேகானந்தன், ஜே விவேகானந்தன் பேட் பிளேயர் 2007 உருவாக்கினேன்.
பல இசைக்கலைஞர்களை போலூர் பகுதியில் உருவாக்கிய பெருமை அடியனை சாரம். அப்படிப்பட்ட போலூர் பகுதி ஒரு சங்கீதமாக இல்லாத இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது கொழாவூரில் பிறந்து நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயம் செய்துவிட்டு மாடு எல்லாம் மேய்த்து விட்டு இப்படியெல்லாம் அரும்பாடுபட்டு தான் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த இசை நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் முதலாக நமக்கு வாய்ப்பை வழங்கிய எனக்கு உற்சாகத்தை கொடுத்து நம்முடைய அலுவலகம் அமைக்க ஏற்பாடு பல வருடங்கள் செய்த நம்முடைய குறிஞ்சி சூப்பர் மார்க்கெட் நம்முடைய அன்பு மாமா உயர் பிரேமச்சந்திர சார் எம்காம் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொத்தரை தெய்வத்திரு ஆறுமுக உடையார், ஆறுமுக கவுண்டர், மன்னிக்கும் ஆறுமுக கவுண்டர், ஸ்டேட் பேங்க் மேனேஜர், அவரை சொல்லாதல் அப்படிப்பட்ட தெய்வத்திரு ஆறுமுக கவுண்டர் பொத்தரை ஸ்டேட் பேங்க் மேனேஜர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஸ்டேட் பேங்க் சிஎம் மதிப்பு மரியாதைக்குரிய லயன்ஸ் கிளப் கவர்னர், திருவண்ணாமலை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்ட மேதகு கவர்னர், ஆளுநர் பதவி என்பது சாதாரணமாக கிடைக்காது. பூர்வ ஜென்மத்தில் நம்முடைய அன்பரசு சாருடைய தாய் தந்தை அவருடைய மூதாதையர் செய்த புண்ணியத்தால் இந்த 2 மாவட்டம், இன்னும் பல மாவட்டத்துக்கு அவர் இந்த பதவியை வகிக்க வேண்டும் கவர்னராக. கிட்டத்தட்ட 50-60 லட்சங்கள் இந்த ஆன்மீக பணிக்காக செய்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த லயன்ஸ் கிளப் அதை பொறுப்பேற்று முன்னின்று அவர் ஒரே ஒரு கொடையின் கீழ் இந்த நிகழ்ச்சியை அனுமன் ஜெயந்தி விழாவை ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 50,000, 60,000, 40,000 குறைந்தது செய்கிறார் என்றால் இதுக்கெல்லாம் மனம் வர வேண்டும். அப்படிப்பட்ட அவருக்கெல்லாம் கடைசி வரை அவருக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நல்ல தேகம் இந்த ஆஞ்சநேயர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லை, நம்முடைய போலூர் நகர் புகழ் மருத்துவ சேவை ஆற்றி வரும் நம்முடைய சுகந்தி, திருமதி சுகந்தி டாக்டர் எங்களை வாழ வைத்த தெய்வம். எங்களுக்கு எல்லாம் மருத்துவம் பார்த்து ஒரே ஒரு லெட்டர் கொடுத்தார், ஜிப்மர் மருத்துவம் இன்னைக்கு என்னுடைய மனைவிக்கு 2013. அதெல்லாம் மறக்க முடியாது, இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஒரு லெட்டர் கொடுத்தார், அந்த லெட்டரை வாங்கிவிட்டு எங்களுக்கு என்னுடைய மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்தார்கள். தனியார் இடத்துல போயிருந்தார். 75,000, அன்றைய தினம் 50,000 ஆயிருக்கும். அப்படிப்பட்ட கலைசாவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சுகந்தி MBBS டாக்டர் அவர்களுக்கும், சிவா மெடிக்கல்ஸ் சிவா சார் அவர்களுக்கும், போலூர் குரல் உயர் சுரேஷ் சார் அவர்களுக்கும், லைன்ஸ் முன்னாள் தலைவர் மிஸ்டர் பிரேமச்சந்திர சார் அவர்களுக்கும் மற்றும் எண்ணற்ற பேர்கள் எல்லாம் லைன்ஸ் கிளப்பிலே ஒவ்வொரு ஆண்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகெல்லாம் பதவி வகித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பெயரெல்லாம் தெரியாது, மன்னிக்கவும். பல பேர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த லைன்ஸ் கிளப்பிலே உயர் மகேந்திர சார், அதெல்லாம் லிஸ்ட் அவர் கொடுப்பார், பிறகு படிப்போம். லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் மகேந்திர சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். போலூர் நகரை சேர்ந்த உயர்திரு லோகேஷ் அவர்கள் ஆஞ்சநேய பாடலை பாராட்டி, ஆஞ்சநேயர் பக்தர், ஆஞ்சநேயரை வணங்கினாலே ஒழுக்கம் வரும். யார் ஒருவர் தினசரி ஆஞ்சநேயரை வழிபட்டு செல்கிறார்களோ அவருக்கு ஒழுக்கம் எந்த வகையிலும் குறையாது. கல்வி வரும், கலைச்செல்வம் வரும், பொருள் வரும், கொடுக்கின்ற எண்ணம் வரும். அது மட்டும் இல்ல, ஒழுக்கம் வரும். ஒழுக்க சீலர், சொல்லின் செல்வர். அவரை வணங்கினால் அதன்படி நடக்க வேண்டும், சொல் மாறக்கூடாது. சொல்லின் செல்வராக நம்முடைய டாக்டர் அன்பரசு சார் விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு நிகழ்ச்சி கொடுங்கள். இந்த போலூர் நகரிலே உள்ளூர் இசை கலைஞரை வாழ வைங்கள். தயவு செய்து டிஜே வைக்காதீங்க. பொதுமக்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். திருமண நிகழ்ச்சிக்கு தயவு செய்து யாரும் டிஜே வைக்காதீர்கள். நாங்கள் எந்த காலத்திலும் டிஜேவை ஆதரிப்பதில்லை. ஆர்போ இசைக்குழு எப்போதுமே டிஜேவை ஒருபோதும் பணத்துக்காகவும் கமிஷனுக்காகவும் ஆதரித்ததில்லை. நாங்கள் யாரையும் டிஜே காட்டி கொடுத்ததும் இல்லை. தயவு செய்து டிஜேவை வைக்காதீர்கள். இசைக்கலைஞர்களை வாழ வையுங்கள். இன்னைக்கு இசைகள் எல்லாம் அழிந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் வைன் ஷாப், டாஸ்மாக், இதெல்லாம் ஒரு காரணம். மற்றும் போலீஸ் அனுமதி, காவல்துறை வாழ வையுங்கள். அவருடைய வீடு, அவருடைய குடும்பங்கள் வளர வேண்டும். இதை நம்பியே பல பேர் இருக்கிறார்கள். எனவே ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு அனுமதி வாங்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் எந்த இசை நிகழ்ச்சியும் அனுமதி வாங்கி செய்தால் நல்லதுதான். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கூட்டவோ குறைக்கவோ செய்யும். அதற்கெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து காவல்துறை தயவு செய்து
இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்க வேண்டும். இன்னும் இந்த இசைக்கலைஞர்கள் எல்லாம் வளர வேண்டும், வாழ வேண்டும். இசை என்பது அழியக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். திருமணத்திற்கு தயவு செய்து பாட்டு கச்சேரி, திருமண நிகழ்ச்சிக்கு மற்றும் பொது விழாக்களுக்கு, அரசியல் மேடலுக்கு பாட்டு கச்சேரி வையுங்கள், டிஜேவை ஓரங்கட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இசை நிகழ்ச்சி தொடர்கிறோம். சேர்க்கலாம். 1989 அது மின்சாரம், ஒரு அருமையான குடும்ப படம். இந்த குடும்ப படம்லாம் குழந்தைங்களுக்கு பார்க்க வைங்க. இப்போ இருக்கிற படம்லாம் பார்க்க வைக்காதீங்க தயவுசெய்து. செல்போன் வந்த பிறகு இந்த யூடியூப்ல அந்த படம்லாம் பாருங்க, குழந்தைங்கெல்லாம் போட்டு காமிங்க. ஜனாதிபதி விருது பெற்ற படம், எதிர்பார்க்கவே இல்லை விசு அவர்கள்.
அந்த விசுவுக்கு மரியாதை செய்யலாம் விதமாக ஃப்ளைட்டில் முதல் டிக்கெட் புக் பண்ணார் ஏவிஎம். பின்னால் இருக்கிற செகண்ட் டிக்கெட்டில் அவர் உட்காந்தார். அப்படி அழகு பார்த்தவர் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் சரவணன் அவர்கள். வைரமுத்து பாடல் இயற்றி சங்கர் கணேஷ் எதுகுல திலகம் இசையமைப்பாளர்களே சங்கர் கணேஷ் இசையமைத்து வைரமுத்து பாடல் இயற்றி சித்ரா சின்ன கோயில் சித்ரா பாடிய அருமையான பாடலை நம்முடைய அதே போல பாடினார் காட்பாடியை சேர்ந்த மஞ்சுஸ்ரீ அவர்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு வாங்க. மதிப்புக்குரிய சுரேஷ் சார் அவர்கள் இசைமேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுரேஷ் சார் போலூர் குரல் சுரேஷ் சார் அவர்களுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். Thank you.
என்னும் திருநாமம் நிலைநாட்டிடையில் ஒரு அவதாரம் நாராயணா என்னும் திருநாமம் நிலைநாட்டிடையில் ஒரு அவதாரம் நாராயணா என்னும் திருநாமம் நிலைநாட்டிடையில் அவதாரம் நரசிம்ம அவதாரம் அரசு முறை வழி நெறி காக்க நீ அடைத்தது இன்னொரு அவதாரம் கண்ணன் அவதாரம் விதி நடந்ததன கதி முடிந்ததன விதையில் பகிரே உருவாக நிலை மறந்து வரும் நெறி இழந்து வரும் புணரும் வண்ணம் தெரிவாக இன்னல் ஒழித்து புவி காக்க வேண்டும் நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்வி அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரே உந்தல் திருவடி நிழலுக்கு இணையது பெருமாளே உந்தல் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம் திருமால் பெருமைக்கு நிகரேது 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 இந்த பாட்டு அருமையான ஒரு பாடல் சுமபந்தாரியில் மிக அற்புதமாக பாடிய அந்த பாடல் கண்ணனை பற்றி மிக அற்புதமாக பாடியிருக்கிறார்கள். சேர்க்கலாம் என்னுடைய ஆர்போ இசைக்குழு பக்தி பாடல கச்சேரி பாராட்டி கரப்புண்டியை சேர்ந்தவர் வில்லுவாரினிலே தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே ஐஏவாக பணிபுரியும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அசஸ்மெண்ட் பணிபுரியும் உயர்திரு உமாபதி அவர்கள் இசை நிகழ்ச்சியை பாராட்டி ரூபாய் 100 கொடுத்திருக்கிறார். இவருடைய திருமணம் நம்முடைய ஆர்போ இசைக்குழு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது. அவருடைய பெண் குழந்தை முதலாக தவமிருந்து பெற்ற குழந்தை சிவதர்ஷினி. இந்த குடும்பங்கள் எல்லாம் வல்ல பகவானுடைய அருளை பெற்று வாழ வேண்டும். உயர்திரு உமாபதி அவர்கள் ஐஏ அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் ரூபாய் 100 அன்பளிப்பு. அது மட்டுமில்லை, நம்முடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே பணிபுரியும் டிஇ டிவிஷனல் இன்ஜினியர் கோட்ட பொறியாளர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உயர்திரு என்னுடைய மாமா தாய் மாமா மகன் உயர்திரு குமரன் மாமா மங்களம் கிடாம்பாளையம் கிராமம் மங்களம் எம்கேஜி தியேட்டர் எம்கேஜி மண்டபம் எம்கேஜி பெட்ரோல் பங்க் ஏஜென்சிஸ் உரிமையாளர் உயர்திரு குமரன் மாமா தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே போலூர் நகரிலே பணிபுரியும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்னழகி உனக்கு பொங்கல் இட கிடைச்சது பாக்கியம் எனக்கு மீன்கார வீடெங்கும் மீன் வாசம் இருக்கும் அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிக்கும் ஆத்தாடி மாரியம்மா சொரு ஆக்கி வச்சே பாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாடாக்க வேண்டாம் இன்னும் புட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா சொரு ஆக்கி வச்சே பாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாடாக்க வேண்டாம்
கேட்ட பாடல் ஆதி பராசக்தி என்ற படத்திலிருந்து திரேசை திலக கேவி மகாதேவன் இசையமைத்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜ் பாடிய ஒரு அருமையான பாடல். வெளிவந்த கரகாட்டக்காரன் என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல். இசை ஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு அருமையான பாடல். கங்கையவரன் பாடலை ஏற்றி மலேசியா வாசுதேவன் மறைந்த பாடகர் மற்றும் சித்ரா பாடிய வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்ரா பாடிய ஒரு அருமையான பாடல். இந்த சின்ன வயசுலேயே மிக அற்புதமாக நம்முடைய அசோகன் ஏன் அசோகன் பழைய பாட்டெல்லாம் இப்படி வாசிக்கிறாருன்னா இப்போ இருக்கிற பாட்டெல்லாம் வந்து எப்படி எப்படியோ போகுது. இருந்தாலும் சின்ன வயசு தான் ஞான குழந்தை அவர். அப்படியாப்பட்ட ஞான குழந்தை அவர்களே என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இது ஒரு அருமையான ஒரு பாடல். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தலைமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் உன்னை ஜெயிக்கும்படி வேண்டும் வரத்தா மாரியம்மா அவள் நீதான் காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா
புத்தாண்டு தானே பாது தைப்பொங்கல் தானே பாது. ஆகாய பந்தலிலே உள்ளூஞ்சலாடுதம்மா ஆகாய பந்தலிலே உள்ளூஞ்சலாடுதம்மா ஊதோறும் போகும் உள்ளம் அங்கே ஓடுதம்மா என்றும் அன்னை என்றும்
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகை உஷா நந்தினி இருவரும் ஜோடியாக நடித்து வெளிவந்த பொன்னூஞ்சல் என்ற படத்திலிருந்து ஆனந்த பைரவி ராகத்திலே இந்த ராகம் இந்த ராகத்தை கேட்டால் ரத்த கொதிப்பெல்லாம் போயிடும். ஒரு ராகத்திற்கும் ஒரு நோய் போக்கின்ற குணம் உண்டு. மியூசிக் பிசியோதெரப்பி, மியூசிக் தெரப்பின்னு ஒரு லெசனே இருக்கு. மறைந்த பாடகர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடைய மகன் சிவசிதம்பரம் அந்த மியூசிக் தெரப்பியை படிச்சிருக்கிறார். அதில் எம்டி அவர். நோயற்றவர்களெல்லாம் படுக்க வைத்து ஒரு ராகம் வாசித்து வயலினில், ஃப்ளூட்டில், கீபோர்டில் வாய்ப்பாட்டு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த ராகம் போட்டால் எந்தெந்த நோய் குணமாகுதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவர் எம்டி பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ராகத்தை கேட்டாலே ஆனந்த பைரவி உள்ளமெல்லாம் ஆனந்தமாகும். திருமணத்திலே ஆனந்த பைரவி ராகம் இல்லாமல் எந்த திருமணமும் நடைபெறாது. கிறிஸ்டின் மேரேஜ் கூட நடக்காது. எந்த திருமணத்துக்கும் ஆனந்த பைரவி ராகம் கம்பல்சரி வாசிப்பாங்க. மங்கள இசையில் ஆனந்தமான ஒரு ராகம் 22வது கரகரப்பிரியாவுடைய ஜன்னிய ராகம் ஆனந்த பைரவி ராகம். அந்த ராகத்தில் அமைந்த பி சுசிலா டிஎம்எஸ் பாடிய கண்ணதாசனுடைய பாடல், எம்எஸ்வி இசையமைத்த பாடலை ஆறுமுகம், பெரணமலூர் ஆறுமுகம் நம்முடைய இசைக்குழுக்கு பெருமை சேர்த்தவர் ஆறுமுகம். அதற்கு பிறகு நம்முடைய சீர்காழி கண்டாச்சிபுரம் ஜே செந்தில்குமார் அவர்கள் மற்றும் காட்பாடியை சேர்ந்த மஞ்சுஸ்ரீ அவர்கள், இவர்களெல்லாம் நம்முடைய விவேகானந்தன், சிவா சார், வேலூர் புகழ், பொறுமையே வடிவானவர் சிவா மெலடிஸ் சிவா சார் மற்றும் பாலஜா கார்த்திக் சார் மற்றும் இங்கே அமர்ந்து வாசிக் கொண்டிருக்கிற இசைப்பள்ளி மாணவர்கள், என்னுடைய மாணவர்கள், நான் உருவாக்கிய மாணவர்கள், ஸ்ரீ சேஷாத்ரி பள்ளி மாணவர்கள், கீபோர்டு இளைஞர்கள், இசைக்கலைஞர்கள், ட்ரம்ஸ் வாசிக்கின்ற இசைக்கலைஞர்கள் அனைவரும் இங்கே. அது மட்டும் இல்லை, சிறப்பான ஒரு ஆடியோ. இந்த ஆண்டு எந்த ஆண்டு எப்படி இருந்ததோ இந்த ஆண்டு சிறப்பான ஆடியோவாக அமைந்தது. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய பாரதி சவுண்ட் சர்வீஸ், பாரதி ஆடியோ சிஸ்டம். நம்மளுக்கு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இவருடைய ஆர்போ இசைக்குழு இவங்க தான் ஆடியோ போட்டாங்க. இப்போ தான் நாங்கள் 6 வருஷமாக இவரை கூப்பிடுறதில்ல. இருந்தாலும் அவர் மீது எந்த வருத்தமும் எங்களுக்கு இல்லை. சிறப்பான ஒரு ஆடியோ நம்முடைய இளையராஜா அவர்கள் தொடர்ந்து இந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது அவர் செய்த புண்ணியம். கைத்தட்டுங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவர் குறைந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை அவர் தான் இங்கே செய்கிறார். இதற்கெல்லாம் அவர் நம்முடைய சார், நம்முடைய அன்பர் சாருக்கு பாத்திரமாகவும் உண்மையாகவும் அன்பாக இருக்கிறார். அவருக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஆடியோ சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மணி ஆப்ரேட்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். இங்கே கணபதி சில்க்ஸ் போலூர் புகழ் கணபதி ஜவுளிக்கடை உரிமையாளர் சக்திவேல் அவர்களையும் வரவேற்று அவர்களையும் பாராட்டுகிறோம். பாடிய ஒரு பாடல் காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில்
மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம். நேரங்களில் அவள் மாலை, நிலங்களிலே அவள் முல்லை. நேரங்களில் அவள் மாலை, நிலங்களிலே அவள் முல்லை. ராகங்களில் அவள் ரஞ்சனி, ராகங்களில் அவள் ரஞ்சனி. நவரசங்களில் அவள் நாணம், காலங்களில் அவள் வசந்தம். கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். இருவரும் இணைந்து வெற்றிகரமாக ஓடிய பாவரிசை பாடல் பீம் சிங் இயக்கத்திலே விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைத்த ஒரு அருமையான கை தட்டுங்க. இந்த பாட்டெலாம் எங்கேயுமே பாட முடியாது, யாரும் பாட முடியாது. அப்படிப்பட்ட விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி, எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த கண்ணதாசனுடைய பாடல் பி.பி. சீனிவாஸ், மறைந்த பாடகர், பலமொழி வித்தகர். அப்படிப்பட்ட பி.பி. சீனிவாஸ், பி.பி. சீனிவாஸ்னா இவர் தான், ஜேம்ஸ் சார் தான். கை தட்டுங்க தயவு செய்து. ஏஎம் ராஜா பாடலாம் பாட இருக்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இசை தொடர்கிறோம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையின் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே. அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. வணக்கம். நமது செம்முரசு இணையதள தொலைக்காட்சியை ஆதரித்து வரும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நமது நன்றியையும் அன்பையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நீங்கள் எங்களது வளர்ச்சியில் உதவ நினைத்தால், வாய்ப்பிருந்தால் இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த நன்கொடையை செலுத்தி நமது தொலைக்காட்சி மேலும்
மக்களிடம் கொண்டு செல்லவும் விரிவான வகையில் பரப்புரை செய்யவும் உதவ வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் இருகரம் குப்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.